அனைவருக்கும் வணக்கம். சு வெங்கடேசன் அவர்களின் காவல் கோட்டம், அத்தியாயம் 2, பகுதி 2. அமணமலையை சுற்றி பார்க்க சென்ற கங்கா அங்கிருந்த குளத்தில் குளித்துக் கொண்டிருக்கிறாள். கிளிகள் மிளற்றும் மொழி கேட்டு மேலே பார்த்தாள். வடக்கிலிருந்து ஒரு கிளிக்கூட்டம் தென்புற தோப்புகளுக்கு பறந்து கொண்டு இருந்தது. அமணமலையிலிருந்து பாய்ந்திறங்கிய அம்பு போன்ற ஒன்று கிளிக்கூட்டத்தில் தைத்து எகிரி சென்று ஆலமரத்தில் மறைந்தது. கிளிகள் அலறி சிதறி பறந்தன. மின்னல் வெட்டியது போலிருந்தது. ராஜாளி என்ற மின்னல், வல்லூறு வேட்டை, சாளுவ பறவை, வஷி ராஜா. கரையில் நின்ற ஜோக்கம்மாவை பார்த்து கங்கா கத்தினாள். இப்போதே போரை தொடங்க வேண்டும். உடனே ராஜாவிடம் போய் சொல், ஓடு. கரையில் கங்கா ஏறவும் நாட்புறவும் தோழிகள் நின்று சீலையால் அரணாக சுற்றினர். கம்பனன் கோபத்தோடு கங்காவை நோக்கி வந்தான். நெருங்கிய போது நீரை நிர்வாணத்தில் அவள் தலை தோட்டியவாறு அவனை பார்த்தாள். அவன் கத்தினான். கங்கா, இது விளையாட்டு அல்ல, போர். இன்னும் சற்று நேரத்தில் இருட்டிவிடும். முழு அமாவாசை. நான் தீர்மானித்து விட்டேன். இதில் இனி மாற்றமில்லை. உடனே சென்று தயாராகுங்கள். உன் பிடிவாதத்திற்கு அளவில்லையா? என்னோடு விளையாடலாம். 1000 உயிர்களோடு விளையாடுகிறாய். குமார கம்பனா, விலகினில். விஜயநகர போர் இதுவல்ல. இது என் யுத்தம், கம்பிலியின் யுத்தம். இதற்காகவே நான் பிறந்தேன். இந்த நாளுக்காகவே காத்திருந்தேன். இதற்காகத்தான் வாள் எடுத்தேன். 1000 கொல்லவாறுகளை இழந்தாலும் அந்த ரத்தத்தில் நடந்து போய் இன்றிரவே பழி எடுப்பேன். ஆணை குந்தையின் பகை முடிப்பேன். போ, அந்த ரேணுகையின் மேல் ஆணை. குமாரகம்பனன் நடுங்கினான். அவன் அறிந்த கங்கா அல்ல இவள். இந்த குரல் ஏதோ அமானுட வல்லமையின் அசரீரி போல ஒலிக்கிறது. சூரியன் நெற்றி மட்டத்துக்கு இறங்கிவிட்டான். பசுமலை அடிவாரத்தில் வடக்கே கங்கையம்மன் பூஜைக்கான ஏற்பாடுகள் அவசர கதியில் நடந்தன. தளபதிகள், குல பெரியவர்கள், அணித்தலைவர்கள் எல்லோரும் வந்து வரிசைப்படி நின்றனர். அமணமலையிலிருந்து கங்காவும் கம்பனனும் நேரே பூஜைக்கு வந்தனர். பூஜை ஆரம்பமாயிற்று. சக்கிலிய மாதங்கி ஒருத்தி கங்கையம்மன் செப்பு சிலையை தலையில் தூக்கியவாறு வந்தாள். பின்னே 9 தேவ துந்துபிகள் வரிசையில் வந்தன. அந்த உரிமைகள் இழையும் ஒளி மட்டுமே ஊ ஊ என்று காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. மண்ணில் விரிக்கப்பட்ட கம்பளத்திற்கு எதிரே இருந்த பீடத்தில் கிழக்கு நோக்கி கங்கையம்மனை வைத்தாள். தளிப்பெண்டீரான 2 பசவிகள் நீராட்டி சந்தன கலபங்கள் பூசி அம்மனை அலங்கரித்து மாலை அணிவித்தார்கள். 12 கைகள் விரிய தேவி தன் மக்களை நோக்கி நின்றாள். ஒரு கையில் திரிசூலம், மறுகையில் உடுக்கை, ஒன்றில் அம்பு, பெரிதில் கம்பு. ஒரு கரம் பாம்பை பிடிக்க, மறுகரம் செடியை ஏந்தியது. தக்கையையும் தாடிம பழத்தையும் 2 கைகள் கொண்டிருந்தன. வில் ஒரு கையிலும் சூளம் ஒரு கையிலும் ஏந்தி அங்கார ரூபிணியாய் நின்ற அன்னையே பின்னும் அன்னம் ஒரு கரத்திலும் விசிறி ஒரு கரத்திலும் தாங்கி அருள் பாலித்தாள். மீண்டும் உரிமைகள் விம்மத் தொடங்கின. கொல்லவாறுகளின் காமதேனுவான புலிவாவு முதலில் வந்தது. முத்து முகப்படாம் அணிந்து கொம்புகளில் தங்க பூண்கள் பூண்டு சிமிலையும் உடலையும் வண்ணப்பட்டு அலங்கரிக்க, கால்களில் தங்கச் சலங்கைகள் ஒலிக்க கம்பீரமாக நடந்து வந்து கம்பளத்தின் மீது நின்றது. இப்போது உரிமைகள் சுருதி குறைக்க குல ஜெண்டவாறு பொலியாவுக்கான வாழ்த்து பாடலை பாடினார். ஆவும் அம்மனும் எதிரெதிரே இருந்தனர். சூழ நின்றவரெல்லாம் கைகூப்பி தொழுதனர். ஒரு பசவி நனைத்த திணையை உள்ளங்கைகளில் ஏந்தி நீட்ட பொலியாவு அதை தின்றது. முடித்ததும் கோபாலன் கயிற்றை பற்றி அழைத்து கொண்டு போனான். அடுத்ததாக குலவரிசைப்படி மூத்த குடியினரான சக்கிலியரின் ஆவு வர வேண்டும். ஆனால் அவர்கள் ஆதியில் எப்போதோ ஆவையே கொன்று தின்று விட்டதால் குலவிலக்கம் செய்யப்பட்டனர். அவர்கள் ஆவு வளர்ப்பதும் தடுக்கப்பட்டு விட்டது.
ஆனால் சடங்குகளில் முதல் மரியாதை எப்போதும் உண்டு. எனவே அவர்களுக்கான பசவண்ண ஆவு வந்தது. அதே அலங்காரங்களோடு வந்து கம்பளியில் நின்றது. ஜெண்டவாறு சக்கிலிய குல பெருமைகளை பாடினான். எல்லோரும் தொழுதனர். திணையை ஏற்றுக்கொண்டு விலகிச் சென்றது. அடுத்து சில்லவாரின் புள்ளையாவு வந்து நின்றது. பின் வல்லக்கவாரின் மயிலை ஆவு, பாலமவாறு, குருவாறு, குஜ்ஜி பொம்மு, வெக்கிலியர், காவண்ணகாரு, இர்ரிகாரு, குறிபாலம்மவாறு என்று ஒவ்வொரு ஆவும் வந்து கம்பளியேற அந்த குலப்பாடகர்கள் குலப்பெருமைகளை பாடினர். கங்கை அம்மன் வழிபாடு முடிந்தது. சூரியன் மறைந்து விட்டான். வெளிச்சம் மட்டும் மங்களாய் இன்னும் மிச்சம் இருந்தது. அடுத்து எல்லம்மன் பூஜை. 2 யானை உயரத்துக்கு சாரங்கள் கட்டி மேலே பீடத்தில் எல்லம்மனை வைப்பதுதான் வழக்கம். சாரத்தில் ஏறித்தான் சாமி மாலையை எடுக்க வேண்டும். இப்போது நேரம் இல்லையாதலால் பசுமலையை ஒட்டியிருந்த சின்ன மண்குன்றின் உச்சியில் எல்லம்மனை வைத்திருந்தனர். இந்த பூஜையில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் எல்லாம் வந்து அணைகளுக்கு முன்னே நின்றிருந்தனர். சற்று தூரத்தில் வெட்ட வழிக்கு அப்பால் அந்த குன்று இருந்தது. எருமை கிடாரி ஒன்றின் மூக்கணாங்கயிறை பிடித்தவாறு இருவர் குன்றின் அடிவாரத்துக்கு சென்று எல்லம்மனை நோக்கி நிறுத்தினர். உருமி முழங்கிக் கொண்டிருக்க ரம்பாவுள்ள கேசவனின் பட்டா கத்தி மின்னலாய் வெட்டியது. குருதி பீரிட்டு பாய சக்கிலியரின் எக்கால மலையலையாய் உயர்ந்தது. அது உச்சத்தை தொடுமுன் மற்றவையும் சேர்ந்து கொண்டன. முரசுகள் திசையெங்கும் முழங்கின. பேரொளியால் காற்று நடுங்கியது. வரவிருந்த இருள் வெருண்டு ஓடியது. போர் தொடங்கிவிட்டது. இனிதான் எல்லம்மனின் மாலையை எடுக்கும் சடங்கு. யார் வேண்டுமானாலும் எடுக்கலாம். கண்ணி கழியாதவராக இருக்க வேண்டும். எப்போதும் அதை எடுப்பதில் போட்டி நிலவும். யார் முதல் எட்டை எடுத்து வைப்பது என்பதில்தான் தயக்கமும் தாமதமும். பிறகு ஆளாளுக்கு எல்லையம்மனை நோக்கி பாய்ந்து ஓடுவார்கள். வல்லக்கவாரும் செல்லவாரும் இதை பெரிய கௌரவ பிரச்சனையாகவே கருதுவார்கள். யார் முந்துவது என்பதில் அவர்களுக்குள் தான் போட்டி. முரசொலிகளும் பெரும் ஆர்ப்பரிப்புமாக போர் விழி மேலும் மேலும் கூடிக்கொண்டிருந்தது. அது நரம்புகளை முறுக்கேற்றி மனிதர்களை வேறு உலகத்துக்கு இழுத்துச் சென்றது. கூட்டத்தில் சலனம் தெரிந்தது. 1-2 இளைஞர்கள் எல்லையம்மனை நோக்கி ஓடத் தொடங்கினர். 4-5 குதிரைகள் அணிகளின் ஊடே பாய்ந்து வெட்ட வழிக்கு வந்துவிட்டன. மேற்கே கடைசியாய் நின்ற 300 குதிரை வீராங்கனைகளில் ஸ்ரீ ஜானகிவாரி பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு குதிரை விலகி முன்னோடியது. சில நொடிகள் கழித்துத்தான் அவள் கனகனுகா என்று உணர்ந்தார்கள். பெண்களின் குளவை சத்தம் உயர்ந்தது. ஓடி சென்றவர்களையும் மற்ற குதிரைகளையும் மிஞ்சி கனகனுவாவின் குதிரை குன்றில் ஏறி முன்னே ஓடியது. பேரிரைச்சலையும் மீறி அணிகளினூடே பாலமவாறு பாலமவாறு என்ற சொல் மந்திரம் போல் ஒலித்துச் சென்றது. எல்லம்மாவை வணங்கிவிட்டு சாமி கழுத்தில் இருந்த வஞ்சி மாலையை தூக்கி தான் அணிந்து கொண்டாள். ரேணுகாவின் காலடியில் சிவப்பு கச்சையில் இருந்த குருவாளை எடுத்து கனகனுகா தன் கழுத்தை அறுத்து தன்னைத்தானே பலியிட்டாள். கோட்டையின் கிழக்கு மேற்கு மதில்களிலிருந்து 8 அக்னி எந்திரங்கள் குண்டுகளை கக்கிக் கொண்டு இருந்தன. பனை உயரத்துக்கு கம்புகளால் கட்டப்பட்டு கீழே 6 வண்டி சக்கரங்கள் இணைக்கப்பட்ட நகரும் பரன்கள் கிழக்கில் 12ம் மேற்கில் 10ம் அகழிக்கு வெளிப்புறம் நிறுத்தப்பட்டு இருந்தன. கிழக்கே செஞ்சு வில்லாளிகளும் மேற்கே மாதிக வில்லாளிகளும் பரன்களிலிருந்து மதிலின் மேல் அரண் இடைவெளிகளை குறிப்பார்த்து அம்பு எய்து கொண்டிருந்தனர். நிறை இருளில் அனைத்தும் கரிய உருக்களாக மட்டுமே தெரிந்தன. மதில் ஏறுவதில் விற்பனர்களான ஒருக்களர்கள், வடுக குறவர்கள், 100கணக்கான ஏணிகள், முடி வடங்களுடன்
மதில்களின் உச்சியை அடைய முயன்றனர். கிழக்கு மேற்கு வாசல்களும் எரியூட்ட முயன்ற போதெல்லாம் மேலே இருந்து தண்ணீரை ஊற்றி அணைத்தவாறு இருந்தனர். அக்னி எந்திரங்களால் பெரிய பாதிப்பை உண்டாக்க முடியவில்லை. 2 பரன்களின் உச்சி பீடங்களை மட்டுமே சிதைத்துவிட்டு இருந்தன. வீரர்கள் அதன் தொடு எல்லைக்கு அப்பால் தான் அணிவகுத்திருந்தனர். சற்று நேரத்திலேயே மதில் மேல் எவரிடமும் வில் இல்லை என்று உறுதிப்பட்டது. மேலே ஏற முயன்றவர்களை குத்தியும் வெட்டியும் அகழிக்குள் தள்ளிக்கொண்டு இருந்தனர். கோட்டை வாசலில் குடங்குடமாய் எண்ணெயை கொட்டி கொளித்து விட்டாலும் தீ பரவும் முன்னே நீரை கொட்டி அணைத்தார்கள். எற்களர்கள் மதில் உச்சியை எட்ட முடியாமல் 100 கணக்கில் அடிபட்டு அகழியில் விழுந்தார்கள். கிழக்கே யானை மீதிருந்து பார்த்து கொண்டிருந்த தளபதி மங்கன் எருக்களர்களை பின்வாங்குமாறு உத்தரவிட்டான். அடுத்து முழு வேகத்தில் தாக்குதல் தொடங்கியது. குந்தம் ஏந்திய சில்லவார்கள் நிறையாக அகழியில் இறங்கி ஏணிகளில் ஏறினர். ஏணியில் ஒரே நேரத்தில் 4 பேர் நின்றனர். மேலே உள்ளவன் விழுந்தால் அடுத்தவன் மறுகணமே அந்த இடத்தில் நின்றான். மதில் முனைகளில் சண்டை உக்கிரம் அடைந்தது. கோட்டை வாசலை எப்பாடு பட்டேனும் எரியூட்ட முனைந்தனர். வாழை மட்டையால் வீடு கட்டப்பட்ட எண்ணெய் களையங்களை தூக்கிச் சென்று கதவின் உயரே எரிந்து உடைத்தனர். இப்போது எரியம்புகள் தொடர்ந்து கதவுகளில் தைத்து பற்றின. நீரையும் மீறி தீயின் ஆதிக்கம் படர்ந்தது. அதை அணைய விடாமல் மேலும் மேலும் களையங்கள் எரியப்பட்டன. முழு கதவிலும் தீ பரவி எரிந்தது. கதவையும் தாண்டி பின்னே குறுக்குவாற்றில் தடுப்பாரனாக அடுக்கப்பட்டிருந்த 5-6 மரவரிசைகளுக்கும் அது பரவியது. அலங்கத்தில் இருந்தவர்கள் வெக்கை தாங்க முடியாமல் இருபுறமும் மதிலோரங்களில் பரவி சில்லவார்களின் குந்தங்களுக்கு பலியாயினர். கிழக்கு மதிலெங்கும் வடுகர்களின் ஆதிக்கம் பெருகிக் கொண்டிருந்தது. மூளை அலங்கங்களை கைப்பற்றுவதற்கான கடும் சண்டை நடந்தது. வடக்கு தெற்கு மதில்களுக்கு அவர்களை பரவ விடாமல் தடுப்பதில் மதுரை முகமதியர்கள் முனைந்து நின்றனர். கோட்டையின் உட்புறம் இறங்கிவிட்ட சில்லவார்கள் கதவின் பின்புறமும் தீ வைத்தனர். மேற்கு மதில்களிலிருந்து பரவிய சக்கிலியர்கள் தெற்கு மதிலில் நுழைந்து விட்டனர். முகமதியர்களை நெருங்காமலே அம்புகளால் அரைந்து வீழ்த்தி கொண்டே முன்னேறினார்கள். அம்புகள் படை குருவிகளைப் போல மதில் மேல் பறந்து கொண்டு இருந்தன. இப்போது முடிவடங்கள் நாட்புற மதில்களிலிருந்தும் கோட்டையின் உள்ளே தொங்கின. எங்கு நோக்கினும் சாறை சாறையாக உள்ளே இறங்கி குதித்தனர். மதில் வீதிகளில் முகமதிய குதிரை வீரர்களோடு துவந்த யுத்தம் நடந்தது. மற்ற 3 வாசல்களிலும் இப்போது தீ எரிந்தது. கிழக்கு வாசலும் பின் தடுப்புகளும் முற்றாய் எரிந்து சரிந்து கீழே கால்பாகத்தில் மட்டும் தீ தெரிந்தது. அது முற்றாக எரிந்தடங்க பொறுக்காமல் யானைகள் களத்தில் இறங்கின. 10 சக்கரங்களுக்கு மேல் கிடந்த பெருந்தடியை 2 யானைகள் தள்ளிக்கொண்டு வந்தன. கரியான பின்னும் நின்றிருந்த கட்டைகளை மரத்தடி உடைத்து உள்ளே தள்ளியது. தீ இப்போது 1 ஆள் மட்டத்துக்கு மட்டுமே உயர்ந்தது. உடனே வெளியிலிருந்து கைமாறி தண்ணீர் பானைகள் வந்தன. சில நொடிகளிலேயே தீயை அணைத்துவிட்ட வீரர்கள் கரிக்கட்டைகளை அப்புறப்படுத்துவதில் ஈடுபட்டனர். தளபதி மங்கனுக்கு கங்காதேவியால் விடப்பட்டிருந்த உத்தரவு கராராக இருந்தது. கோட்டைக்குள் நுழையும் முதல் குதிரை 300 அணியினதாய் இருக்க வேண்டும். கிழக்கு வாசலில் இருந்து எக்கால ஒளி கேட்டதும் எதிரே தோப்புக்குள் காத்து நின்ற கங்காதேவியின் அணி கிளம்பியது. முன்னே வராக கொடியுடன் ஜோகம்மாவின் குதிரை பாய்ந்து சென்றது. 2 நிறையாக வீராங்கனைகள் ஈட்டியுடன் செல்ல நடுவில் குதிரைகள் தீப்பந்தம் ஏந்தி ஓடின. கோட்டைக்குள் நுழைந்ததுமே இருளில் திசையும் வழியும் தெரியாத குழப்பத்தில் வேகம் மட்டுப்பட்டு குதிரைகள் தேங்கின. முதல் வீதி எங்கும் ஒலித்த வெறி குரல்கள் எல்லாம் வடிகிலேயே இருந்தன. எந்த எதிர்ப்பையும் காணோம். நகரின் உள் தெருக்களில் சண்டை நடப்பது தெரிந்தது.
கங்கா மதிலை ஒட்டியே தென்புறமாக குதிரையை செலுத்தினாள். மதிலின் உள்ளே இறங்கி ஓடிக்கொண்டிருந்த சில்லவாறுகள் குதிரையை நீக்கி வழிவிட்டு ஒதுங்கினர். முகமதிய வீரர்களை இழந்த குதிரைகள்தான் மதிலோரங்களில் தனித்தலைந்தன. கங்காவின் அணி தெற்கே விலகவும் முரசொலிகளுடன் பெரும் வெள்ளம் போல் மேகல கனகண்ணாவின் குதிரைகள் உள்ளே நுழைந்தன. கங்கா தென்மதில் ஓரமாகவே போனாள். தெற்கு வாசல் எரிந்து கொண்டிருந்தது. மேற்கே கொஞ்ச தூரம் போனதும் தனித்து ஒரு மாளிகை தெரிந்தது. அரண்மனையாக இருக்க வேண்டும். ஆனாலும் சிறியதாக தோன்றியது. நெருங்கிய போதுதான் தெரிந்தது அரண்மனை குதிரை காவலர்களோடு வடுகர்கள் மோதிக்கொண்டிருப்பது. அரண்மனையை சுற்றி வளைத்து தாக்குமாறு சொல்லிவிட்டு கங்கா முன்னே பாய்ந்து ஒருவன் வயிற்றில் ஈட்டியால் குத்த அவன் குதிரையிலிருந்து சரிந்து அப்புறமாய் விழுந்தான். 200 குதிரைகளே அங்கு காவலில் நின்றிருந்தன. சண்டையிட்டு மீள முடியாது என்பதை உணர்ந்த முகமதியர்கள் தப்பியோடவே முயன்றனர். அதற்கும் வழியில்லாததால் குதிரையை விட்டிறங்கி ஒளிய இடம் தேடினர் பலர். வடுகட்சிகளில் ஒருத்தி கூட வாளை எடுக்கவில்லை. ஈட்டியாலேயே குத்தி தள்ளினர். குதிரைகள் கனைத்து தாறுமாறாக மறிந்தன. இறங்கி ஓட முயன்றவர்கள் குளம்படிகளில் மிதிப்பட்டனர். தீப்பந்த ஒளியில் தாடிகளை அடையாளம் வைத்து குத்தினர். சற்று நேரத்தில் மஞ்சள் தலைப்பாகை வடுக வீரர்களை தவிர அங்கு யாரும் மண்ணில் நிற்கவில்லை. அரண்மனை நெடுக்கதவம் அடைத்து கிடப்பதை கண்டால் கங்கா, இப்போது யானை வந்துவிடும் என்ற குரல் கேட்டு திரும்பியவள் குதிரையில் இருந்த மங்கனை கண்டாள். நிழலாக அவளை பின்தொடர்ந்திருக்கிறான். இன்னும் சற்று நேரத்தில் மதுரை அடங்கிவிடும் என்றான். கதவை உடைத்து உள்ளே நுழைந்ததும் பெண்களின் கூக்குரல்களே கேட்டன. உள்ளே இருந்தவர்களையெல்லாம் திரட்டி கொண்டு வந்து முற்றத்தில் நிறுத்தினர். எல்லோரும் கூப்பிய கைகளோடு தரையில் விழுந்தனர். எங்கே சுல்தான் என்று கேட்டான் தளபதி. பதிலில்லை. எழுந்து நிற்கச் சொன்னான். சுல்தான் எங்கே? தெரியாது. முன்னே பாய்ந்து அங்கு நின்றிருந்த அலி ஒருவனின் தலையை சீவினான் மங்கன். அலறிய பெண்கள் வெகு நேரத்துக்கு முன்பே அரண்மனை விட்டு அவர் போய்விட்டதாக சொன்னார்கள். 2ஆம் அத்தியாயத்தின் 3ஆம் பாகத்தில் தொடர்வோம். நன்றி நண்பர்களே.